கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் வேதத்துக்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23, 22, 23 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை பார்க்கலாம் தேவன் பலியை விரும்புகிறதல்ல. சவுலை ராஜாவா ஆக்கினதுக்கு அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்வார், என்னென்ன காரியங்கள்லாம் செய்து முடியும்பார். ஆனால் இவன் ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு காரணமாக ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான். ஆண்டவர் எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, சமாதி பண்ணிடு, எல்லாத்தையும் கொண்டு இருப்பார். ஆனால் என்ன பண்ண, ஆடு மாடுகள் அப்போ பாருங்க, கடவுள் ஆண்டவர் என்ன சொல்ல கீழ்ப்படி. இன்னைக்கு அநேகர் கீழ்ப்படியாம போனதுனால அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க, கிருபை இழந்து போறாங்க. அவன் ராஜாவா இல்லாதபடி தள்ளப்பட்டான் என்று வேதத்துல பார்க்கிறோம். ராஜாவாக ராஜாத்தியாக ஆண்டவர் அழைத்த அவருடைய பிள்ளைகளை ராஜாக்களாக நீங்களே, ராஜாத்திகளும் நீங்களேன்னு சொன்னவர் இன்னைக்கு அந்த ராஜாக்களாக ராஜாத்திகளாக அநேர் இல்லை. காரணம்னா கீழ்ப்படி இல்லை. ஆண்டவர் என்ன இதெல்லாம் சொல்லுவாரா? சிலவன் கேள்வி கேட்பான், இந்த முட்டாள் கேள்வி. அவர் சொன்னா அதை கீழ்ப்படியணும். ஆபிரகாம் என் வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படுந்தது போல நட என்று சில மகன்டா ஈசா கிட்ட சொல்கிறான். ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படுதல் மெயின். நீ பலியை பார்க்கலாம், என்னத்தை கொடு, கோடிக்கணக்கில் பணத்தை கொடு, ஆடை கொடு, மாடை கொடு, எதை பொறுத்து அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். எங்க போச்சொல்றாரோ போகணும். அவர் வழி நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும், படுக்கணும்னா படுக்கணும், போனா போகணும். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியணும். அதை தான் அவர் விரும்புவார். தேவன் என்ன சொல்றார் விரும்புவார். அப்படி இல்லைன்னா நாங்கள் தான் ராஜாக்களும் நாங்களே, ராஜாத்திகளும் நாங்களே அப்படின்லாம் படிக்கக்கூடாது. என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவா, அந்த ராஜாக்களாக ராஜாத்தியாக இருக்கிற அந்த மேன்மை பறித்து விடுவா, கிருபை பறித்து விடுவா. இங்க வேதத்துல அதான் பார்க்கிறோம். சவுலுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் என்ன, ராஜாங்கிற அதிகாரம் எல்லாத்தையும் பறித்து விட்டா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, ஆண்டவர் இன்னைக்கு கிருபை கலந்து எத்தனை பேர் அந்த ராஜாக்கள் இல்லாம ராஜாத்தி இல்லாம, காரணம் என்ன, கீழ்ப்படிது இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் கீழ்ப்படியில. இப்படி நீ பேசியிருந்தா உன்னை கொண்டு என்ன கொண்டு செய்வாரு? நிறைய பேர் இப்படிதான் கீழ்ப்படியில. அங்க போப்பா, இந்த லைப்பட இந்த ஊரு போ, அந்த ஊரு போ, அந்த வீட்டை விட்டு அந்த ஊருக்கு போனா ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லுவாரா என்று நிறைய பேர் இந்த வியாக்கியானம் பண்றது. நான் பாருங்க, சாமுவேலை கொண்டுதான் ஆண்டவர் சவுலுக்கிட்ட பேசியிருப்பார். ஆனா அவன் கீழ்ப்படியில. அதனால ராஜாவா இல்லாதபடி தள்ளப்பட்டான், கிருபை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான். முதல்ல அதிகாரம் இந்த ராஜாவை தள்ளப்பட்டான், அப்புறம் அபிஷேகம் போயிட்டு எல்லாம் போயிட்டு அசுத்தாவி உள்ள வந்துட்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைங்க, மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நீ ஊழியம் செய்யாத. மனுஷனை பிரியப்படுத்த கணவனோ மனைவியோ பிள்ளைகளை யார் இருந்தாலும் பிள்ளைகளை பிரியப்படுத்துறதுக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீ கீழ்ப்படி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஒருவேளை நீ மனிதனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி வேணாம், தேவனுடைய கட்டளையை நீ தள்ளி மனுஷனை பிரியப்படுத்த நடந்தாய்னால் உனக்கு அந்த அதிகாரம், ராஜாங்கிற அதிகாரம், அபிஷேகங்கிற எல்லா அதிகாரம் எல்லாம் பேரும். அப்புறம் சிங்கி அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். ஆண்டவர் இன்னொருத்தனை எழுப்பிடுவார், உன் சபையில இன்னொருத்தனை எழுப்பிடுவார், நீ இருக்கிற பகுதியில் இன்னொரு எழுப்பிடுவார், கம்பெனி வேற ஒரு இடத்துல எழுப்பிடுவார். நீ கட்டளைக்கு கீழ்ப்படியணும். உன் தொழில் கொடுக்கப்பட்ட தொழிலை பிடுங்கிடுவார் ஆண்டவர். தேவனுடைய கட்டளைக்கு பிடுங்கலாம், அது கீழ்ப்படியலன்னா அதான் கதி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவனுடைய பிள்ளை. அதுக்கு உதாரணம் சவுல். அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியாமை போனதுனால மனுஷனை பிரியப்படுத்துறது நினைச்சான், நீங்க நிறைவேறப்படுத்தான். மனுஷனை பிரியப்படுத்துறது என்ன, தேவன் சொன்ன வார்த்தையை சொல்றது கிடையாது. ஐயோ அவங்க சபையை விட்டு போயிடுவாங்களே, என் குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க, என் கம்பெனி விட்டு போயிடுவாங்க. ஏன் போட்டோம், ஆண்டவர் வேற யார் எழுப்பத்தி தருவார். நான் கட்டளைக்கு நீ கீழ்ப்படியலாம், நான் கிருபை இழந்து போகும், அபிஷேகம் இழந்து போகும், வல்லம் இழந்து போகும். அப்போது உனக்கு நீ இருந்த இடத்துல வேற ஒரு தாவீதை ஆண்டவர் கொண்டு வருவார், வேற ஒரு ஊழியக்காரனை கொண்டு வருவார், வேற ஒரு எஜமானை கொண்டு வருவார், வேற ஒரு குடும்பத்துக்கு தலைவர் கொண்டு வருவார். இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கிற. அதனால என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ யாராய் இருந்தாலும் சரி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. எங்க போச்சொல்லாருப்போ என்ன சொல்றாரோ அதை செய்யும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரையே சொல்றாங்க, அப்பா மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நாங்கள் செயல்படாத, உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அப்போ எங்களுக்கு உதவி செய்யும்.
நீர் என்ன சொல்றீரோ அதன்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஒருவேளை நாங்கள் உடைய வார்த்தைக்கு நாங்கள் மீறிந்தா தயவால் மன்னித்து அப்பா திரும்ப உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி நடக்கத்தக்க எங்களை வலுவாதபடி காத்து அப்படியே செய்யறதுக்கு ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய நாம மகிமைப்படட்டும். வழி இடத்துக்கு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு பார்க்காதங்க. ஊழியமாக இருந்தாலும், எந்த காரியங்கள், வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்காதங்க. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் ராஜாக்களாக ராஜாத்திகளாக இருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.